வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சருடைய பேக்ரவுண்டை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறது. வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும்பொழுது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல், அதாவது அந்த ப்ளூ மார்க் இல்லாமல் நம்மளால் ப்ளே பண்ணி கேட்க முடியும். அது எப்படி கேட்குறது? வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷனை ஹைட் பண்ணி நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி உங்களுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே ட்ராவல் பண்ணாமல் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேக்கான லைவ் லொக்கேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணால் அந்த லைவ் லொக்கேஷனை அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரிசீவ் ஆகும்பொழுது அந்த வாய்ஸ் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலேயே, அதாவது அவங்களுக்கு அந்த ப்ளூ மார்க் காமிக்காமலேயே நம்மளால் அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மெசேஜ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய நம்பர் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி அந்த வாய்ஸ் மெசேஜை ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி கேட்டுட்டு இப்போ அகைன் அந்த கான்டாக்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது அந்த ஆடியோவை நீங்கள் ப்ளே பண்ண மாதிரி இருக்காது. அவருக்கும் அந்த ப்ளூ கலர் நீங்கள் ப்ளே பண்ணதுக்கான அந்த மார்க் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஷோ ஆகாது. செகண்ட் ட்ரிக், நம்மளுடைய மொபைலில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ நம்ம இன்டர்நெட்டில் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ சில டைம்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து நமக்கு நிறைய மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த மெசேஜை நம்ம கிளிக் பண்ணி ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணுற அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் ஆகலாம். நமக்கு மெசேஜஸ் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு டபுள் டிக் பார்த்தீங்கன்னா ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளால் லேட் ரிப்ளைவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ட்ரிக். உங்களுடைய மொபைலில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் மாதிரியான இடங்களில் எந்த விதமான மெசேஜஸும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கான இன்டர்நெட் ஆக்சஸை மட்டும் நம்மளால் பர்டிகுலராக பிளாக் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோடிங் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு டாப்பில் இந்த அப்ளிகேஷனை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனில் நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இந்த இடத்துல ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் ஷோ ஆகும். வாட்ஸ்அப்புக்கு ரைட் சைடில் நமக்கு ஒய்ஃபை அண்டு மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்பிளையும், மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்னுடைய மொபைலை ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஒய்ஃபை சிம்பிளை கிளிக் பண்ண உடனே எனக்கான அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் பிளாக் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய மொபைலில் இன்டர்நெட் ஆனில் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எந்த விதமான மெசேஜஸுமே உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. இப்போ இந்த மொபைல்லேருந்து ஒரு சில மெசேஜஸை சென்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நமக்கு சிங்கிள் டிக் மட்டும்தான் ஆகுது. பட் ஆனால் நம்மளுடைய அந்த மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் தான் இருக்குது. தேர்ட் ட்ரிக், கூகுளில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில இமேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இமேஜஸை நம்ம டவுன்லோட் பண்ணாமலே டேரெக்டாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபுல் சைஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தேர்டாக காப்பி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மெசேஜ் அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கீபோர்டு ஓப்பன் ஆகும். கீபோர்டுக்கு சென்டரில் உங்களுக்கு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணாமலே இந்த இடத்துல நமக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணாமலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ட்ரிக், வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டில் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை உங்களால் எடிட் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலில் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் எந்த விதமான எடிட்டிங் அப்ளிகேஷனுமே உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் PFP மேக்கர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்லோட் ஃபோட்டோ அப்படின்ற இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க.
அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிக்சர்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகி இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோவுக்கு டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டில் நமக்கு ப்ரொஃபைல் பிக்சர் இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த ப்ரொஃபைல் பிக்சர் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நமக்கு பக்கத்தில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் டேரெக்டாக இந்த இமேஜஸை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். 5th ட்ரிக், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான ஜிபிஎஸ் லைவ் லொக்கேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு லைவ் லொக்கேஷனை கூட உங்களால் ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷனுக்கு பாட்டத்தில் நமக்கு எனபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் எந்த செட்டிங்கை எனபிள் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெவலப்பர் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷனுக்கு டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் மோக் லொக்கேஷன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த ஃபேக் ஜிபிஎஸ் ஃப்ரீ அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ உங்களுடைய மொபைலில் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இது நம்மளுடைய கூகுள் மேப் மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கு சென்டரில் நம்ம லொக்கேஷனை பின் பண்ணுறதுக்கான ஒரு சர்க்கிள் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நம்மளுடைய மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மேப் அப்ளிகேஷனை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான லொக்கேஷனுக்கு அந்த பாயிண்ட்டை கொண்டு போயிடுங்க. இப்போ நான் பாண்டிச்சேரி அப்படின்ற அந்த பிளேஸில் வச்சுட்டு கீழே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் பின் பண்ணியிருக்க அந்த லொக்கேஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் இருக்கக்கூடிய லொக்கேஷன் சென்னை, பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். இதில் ஒரு சில பர்மிஷன்ஸ் கேட்கும், அதை கொடுத்து அலோவ் பண்ணிவிடுங்க. இப்போ கொடுத்த உடனே நமக்கு நம்மளுடைய லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுடைய கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷனை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ட்ராக் பண்ணி ஒரு இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கர் 1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செலக்ட் ஆகும். இது நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ட்ராக் பண்ணி இன்னொரு இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒரு இடம் வந்து நமக்கு மார்க் ஆகும். இந்த 2 பிளேஸையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். மேலே உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷன் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எங்கே நமக்கு டிஃபால்ட்டாக 5 km/h அப்படின்னு இருக்கும். நான் 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோன்னே நமக்கு அந்த 2 லொக்கேஷனும் இந்த இடத்துல பின் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு கீழே நமக்கு ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ் நீங்கள் செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் உங்களுக்கு எந்த ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு தெரியும். இதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் லொக்கேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் லைவ் லொக்கேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய லைவ் லொக்கேஷனை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஒன்ஸ் அவங்க இதை கிளிக் பண்ணி உங்களை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது நீங்கள் செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் தான் அவங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த லொக்கேஷன் எனக்கு மூவ் ஆகுது. எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் தான். இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன். இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஜிபிஎஸ் பார்த்திங்கன்னா நகருது. இந்த மாதிரி ஒரு லைவ் லொக்கேஷனை ஃபேக்கான லைவ் லொக்கேஷனாக சேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும்.